அவரை நம்புறவங்க அவர் கைவிடவே மாட்டார். கஷ்டப்படுவாங்க ஆனால் கைவிட மாட்டார். துன்பப்படுவாங்க ஆனால் கைவிட மாட்டார். வேதனைப்படுவாங்க ஆனால் கைவிட மாட்டார். சிவத்தை நம்புறவங்க பார்த்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் அவங்க சிரிச்ச முகமா இருப்பாங்க. அவங்க கூட இருக்கிறவங்க கேட்பாங்க, எப்படா இவ்வளோ கஷ்டத்துலையும் நீ சிரிச்சுக்கிட்டே இருக்க அப்படின்ட்டு அவங்க கூட இருக்கிறவங்களாம் கேட்பாங்க. ஆனால் அது இவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த ரகசியம் என்னன்னு. அந்த ரகசியம் என்ன மிகப்பெரிய பேராற்றலான இது இவங்களை பாதுகாத்துக்கிட்டே இருக்குன்ட்டு இவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இவங்களை யாராலுமே அசைச்சு கூட பார்க்க முடியாது. அந்த அளவு சக்தி வாய்ந்தவனா இருப்பாங்க. இவங்க எதிரிக்கு பதிலடி கொடுக்க மாட்டாங்க. அப்படி கொடுத்தாங்கன்னா எதிரி தாங்க மாட்டாங்க. அந்த அளவு இவங்களோட ஆற்றலாமே கொடுத்து வச்சிருக்காரு இறைவன். ஆனால் என்னன்னா ஒன்றே ஒன்று தான், இவங்க வந்து அவங்களோட மனசை போட்டு வருத்திப்பாங்க. இவங்க வந்து மற்றவங்க யாரையும் இது பண்ண மாட்டாங்க, தொல்லை பண்ண மாட்டாங்க. இவங்க வந்து கஷ்டப்படுத்தி இருப்பாங்க. அடுத்தவங்களை யாரையும் துன்புறுத்தக்கூடாது, தொல்லை பண்ணக்கூடாது அப்படின்ட்டு நினைப்பாங்க. ஒழுக்கமாக இருப்பாங்க. அவரை மாதிரியே ஒழுக்கமாக இவங்களும் இருப்பாங்க. நீங்களும் சிவத்தை உணர முயற்சி பண்ணுங்க. ஓம் நம சிவாய. நன்றி.